அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் வணக்கம் தம்பி. சரிண்ணா, இன்றைக்கி மீன்லாம் உற்பத்தி ஆகுது எப்படிண்ணா? தம்பி, மீன் உற்பத்தி எப்படி ஆகுதுன்னு கேட்டிருக்கீங்க. ஓகே, அதாவது இது இருக்கிற தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும், இந்த உலக நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா ஃபிஷ் சயின்டிஸ்ட் அவங்க பார்த்திங்கன்னா கடல் வளம் சிறப்பாக இருக்க வேண்டும், கடலோடி மக்கள் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு குழு கடற்கரையை நோக்கி பயணம் செய்து கொண்டு இருக்கிறது. அவங்க தான் ஃபிஷ் சயின்டிஸ்ட்டு. இப்போது மீன் எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை தான் தமிழ்நாடு முழுவதும் நமக்கு தகவல் சொல்லின்னு இருக்காங்க. அந்த வகையில் ஒரு மீன், அது மத்தி மீன் வச்சுக்கங்களேன், 1,25,00,000 மீன்களை ஒரு பெண் மீன் முட்டையிடுது. காணங்கழுத்தை என்று சொல்லக்கூடிய காணங்கழுத்தை மீன் பார்த்திங்கன்னா 50 லட்சம் நினைக்கிறேன், 50 லட்சத்தை முட்டையிடுது. இப்படி ஒவ்வொரு மீன்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தோராயமாக ஒரு குறிப்பிட்ட முட்டையிட்டு அதை இனப்பெருக்கம் செய்யுது, கடலை இனப்பெருக்கம் செய்கின்ற வண்ணமாக இருக்கிறது. ஸோ அதனால்தான் மீனை அழிக்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மீனவர் இருக்கும் வரை மீனை அழிக்க முடியாது. மீனவர்கள் அதை பிடித்து தான் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை சிறப்பாக பயணிக்கிறார்கள். அதனால் மீனை அழிக்க முடியாது தம்பி. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. மீன் என்றால் பல கோடி மக்கள் வாழ்வதற்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கின்ற ஒரு வாழ்வாதார அடிப்படையில் அந்த ஃபிஷ் இருக்கிறது, மீன் இருக்கிறது. அதை பார்த்திங்கன்னா, அந்த மீனவர் பக்கத்தில் இருக்கின்ற பல்வேறு பேர் அதை வைத்து பயனடைகிறார்கள். வியாபாரிகள் மற்றும் அந்த மீன் எடுக்கிற இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க. அதை சேர்ந்த கூட மக்கள் எல்லாருமே நலமாக இருக்கிறதுக்கு இந்த கடல் ஒரு முக்கிய அத்தியாவசியமாக இருக்கிறது. அதனால் மீனை அழிப்போம், மீனவரை காப்போம் அப்படிங்கிற எண்ணங்கள் எந்த அடிப்படையிலும் யாருக்கும் இருக்காது. மீனவருக்குள்ளே ஒரு பேசிக்கான ஒரு சமாதானமும் ஒரு சண்டை இல்லாமலும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. எனக்கு மீனவர் ரொம்ப நல்லவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாருமே சொல்கிறாங்க. எனக்கு அரசு அதிகாரி எடுத்துக்கிட்டாலும் எங்கே போனாலும் அவங்க நல்லவங்க. அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வச்சுருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் பேசி அங்கேயே தீர்த்துப்பாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பஞ்சுவாலிட்டி அவங்கள்ட்ட இருக்குது அப்படிங்கிறது தான் மற்ற சமூகத்தை சேர்ந்தவர் எல்லாருமே நினைக்கிறாங்க. அதனால் மீனை அழிக்க முடியாது. அதே சமயம் மீனை பிடிக்கிறவரும் அதை பிடித்து வாழ்கிறதுனால அவங்களும் நலமாக இருக்கணும் அப்படி எல்லோரும் லைக் பண்ணுறதுனால மீன் அதன் வேலைக்கு அதன் நேரங்களில் அதை இனப்பெருக்கம் செய்து அவர்களுக்கு வாழ்வுகளை கொடுத்து கொண்டு தான் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி தம்பி விடைபெறுகிறேன். நன்றி சொல்லுங்கள். ரொம்ப நன்றி.